பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் இருந்தது. ஒரு சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். அவன் தண்ணீரை கலக்கின பின்பு யார் முதலில் குளத்தில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் அவன் வியாதி நீங்கி சுகமாவான். ஆகவே அநேக வியாதியஸ்தர்கள் அந்த குளத்தை சுற்றிலும் தேவதூதனுக்காக காத்திருப்பார்கள். 38 வருஷங்களாய் வியாதியை கிடந்த ஒரு மனுஷனும் அங்கே இருந்தான். இயேசு அவனை கண்டு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். ஆம் ஆண்டவரே, தேவதூதன் தண்ணீரை கலக்கும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த வியாதியஸ்தனை போல உங்களுக்கும் உதவிகள் செய்வதற்கு ஒருவரும் இல்லையா? கவலைப்படாதிருங்கள். இயேசு அவனை தேடி போனது போல உங்களையும் தேடி இயேசு வருவார். அவர் வந்தால் உங்கள் வியாதிகள் மாறும், வறுமைகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், வேதனைகள் மாறும், பயங்கள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர்கள் மாறும், அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.